நம்மளுடைய கனவுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே. புரியுதுங்களா? நடக்கக்கூடியது இன்னைக்கு அரசியல் இது. ம். இங்க களத்துல என்ன நடக்குன்றதெல்லாம். எதிர்க்கட்சிகள் மாறி மாறி ஒரு ஒரு சில குற்றங்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். அதை குற்றச்சாட்டுகளை எடுத்துக்க முடியாது, விமர்சனங்களாக தான் பார்க்கப்படும். ஏன்னா குற்றம் செய்தவர்கள் அவர்கள் தான். ம். புரியுதுங்களா? இன்னைக்கு பல ஊழல்களை செஞ்சுட்டு இன்னைக்கு குற்றவாளிகளாக அவங்க தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க பல நீதிமன்றங்களுக்கு முன்னாடி. இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் இன்னைக்கு பதவி விலகக்கூடியதுக்கு காரணமா குற்றங்கள் தான் இருக்கு. ம். இப்போ வேற எந்த காரணமாகவும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீங்க விமர்சனங்கள் மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அதை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் 15ஆம் தேதி இவர் வந்துருவாரு அவர் வந்துருவாருன்றதெல்லாம் இல்லை. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்றது தான். அது இப்பவும் சொல்றேன், ஜனவரி வரைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இது இங்க அரசியல் மாற்றத்திற்கான ஒரு விதையை தான் அவர் போட்டிருக்கிறாரு. அது இன்னைக்கு முளைச்சிருச்சு, அறுவடைக்கு தயாரா இருக்கு. 2026 மக்கள் மிகப்பெரிய அறுவடையை செய்வாங்கன்னு சொல்றேன்.